கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி நமக்கு தெரியாததல்ல. ஆண்டவர் மனிதனை பூமியிலே உண்டாக்கினார். அவர்களுக்கு சில கோட்பாடுகளை, சில கட்டளைகளை அவர் கொடுத்திருந்தார். இந்த கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி தேவன் மனிதனுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சர்ப்பம் தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது சில காரியங்களை சொல்லி அவர்களை சாப்பிட வைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த வசனத்தில் கண்கள் திறக்கப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ கண்கள் இல்லாமையா அவங்க கனியை புசிச்சாங்க? இல்லை, அந்த கண்கள் வேற, இந்த கண்கள் வேற. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கென்று சில காரியங்களை, என் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் உண்டாக்கின ஜனம் இப்படித்தான் செயல்பட வேண்டும், கிறிஸ்துவர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறவர்கள் இப்படித்தான் வியாபாரம் பண்ண வேண்டும், இப்படித்தான் வேலை செய்ய வேண்டும், இப்படித்தான் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று சில கோட்பாடுகளையும் கட்டளைகளையும் தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். நாம் மந்திரவாதத்தையோ, பில்லி சுனியத்தையோ, மாந்திரிகத்தையோ, நேரத்தையோ, நாட்களையோ நாம் பார்க்கக்கூடாது. நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த கண்கள் எப்படி கண்கள் என்று சொன்னால், அந்த மாதிரி தேவனை விட்டு விலகி பார்க்கிற கண்கள். 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே கண்கள் திறக்கப்பட்ட உடனே நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், இந்த கண்கள் நமக்கு தேவையில்லை, திறக்கப்பட வேண்டியதே இல்லை. நம்ம அதற்காக ஜெபிக்கணும். இது நம்ம தேவனை விட்டு விளைக்கிறோம். அதனால தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அது வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை நல்லா பேசினாங்க, பழகினாங்க. தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில் வருவார், அப்படியே யாதாம்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு அவர்கள் ஒளிந்தார்கள். அதே போல தான் நம்மளும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, கீழ்ப்படியாத ஏதாவது செய்தால் தேவனை பார்க்க நாம் வெட்கப்படுவோம், அவமானப்படுவோம். அதனால் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த கண்கள் எங்களுக்கு திறக்கவே வேண்டாம் சுவாமி, உங்களை பார்க்குற கண்களே எங்களுக்கு இருக்கட்டும், உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எந்த விதத்திலையும் துண்டித்து போகக்கூடாது என்று சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதான நதி எங்கள் வாழ்க்கையில் ஓடட்டும். வசனத்தை கொடுத்து எங்களை பலப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் வெளியில் போகிறோம், வருகிறோம், எங்களுக்கு எப்படி நடக்கணுங்கிற அந்த கண்கள் மாத்திரம் திறக்கப்படட்டும். தேவையில்லாத கண்கள் வேண்டாம் சுவாமி. உங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.